ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சரியா 1 மணி நேரத்துக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்ட ஒன்றைதான் இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இதுவரை நடந்ததையெல்லாம் உனக்கான ஒரு பாடம்னு நினச்சிக்கோ. பள்ளிக்கூடத்தில் நீ படிக்காத பாடத்தை வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, மனிதர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வாழ்க்கை வாழ நீ தயாராகு. இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும், உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் விஷயமாக இருக்கும்படி பார்த்து செய்ய பழகு. எப்போதுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. தேவையில்லாத கோபமோ பயமோ வருத்தமோ உன் மனசுக்குள்ளே இடம் பெறவே கூடாது. எல்லா செயல்களிலும் நீ பொறுமையோடும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் நடந்துக்கணும். நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த மகிழ்ச்சி உன்னை சுற்றி உனக்கான தெய்வீக ஆற்றலை கொடுத்து உன்னை நல்லபடியாக பாதுகாக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் என் சாயப்பா என் கூட இருக்காருன்னு நம்பி நின்னா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் தானே. நீ எந்த அளவுக்கு மன உறுதியோட வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பல மடங்காக மாறும், உயரும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். நீ முயற்சி செய்யும் போது நடக்காத சில விஷயங்களுக்காக நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது. நீ நினச்சது நடக்காத போதுதான் இன்னும் நீ பொறுமையோடு காத்திருக்கணும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் காது கொடுத்து கேட்ட இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளையான உன் முயற்சிக்காகவும் உன் பொறுமைக்காகவும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் முன்னேற்றம் வந்து சேரும். யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ கோபப்படாதே. உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ கோபப்பட்டாலும் அது உன்னை கெட்டவனாக காட்டும். ஆனால் உன்னை காயப்படுத்தினவங்க நல்லவனா நடித்து நீ செஞ்சது தான் தப்புன்ற மாதிரி, நீ பேசுகிறது தான் தப்புன்ற மாதிரி காட்டி உன்னை தப்பான ஆளாக இந்த உலகத்தில் நிற்க வச்சிருவாங்க. அதனால் உன்னை அடுத்தவங்க கண்ணுக்கு தப்பாக காட்டக்கூடிய இந்த கோபத்தை, உன்னை பலவீனப்படுத்தும் கோபத்தை தூக்கி போடு. அமைதி தான் உன் வாழ்க்கையை அழகாக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கோபப்படாமல் பொறுமையாக அமைதியாக பேசி பழகு. இந்த சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து நீ செய்கிறதை எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனை விஷயங்களை நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சாலும் கூட உன் உள்ளத்தின் ஓசையை அறிந்த நான் நீ என்ன நினைக்கிற என்ன யோசிக்கிறேங்கிற அனைத்தையும் புரிந்தவனாகவே இருக்கேன். துன்பத்தின் மடியில் இப்போது நீ சோர்ந்து இருந்தாலும் இந்த துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். நம்பிக்கையே உன்னுடைய பலம். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடுமே செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி உன் மௌனத்துக்கு பரிசாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னை கைப்பிடிச்சு கரை சேர்க்க இந்த சாயப்பா வந்த பிறகு நீ இனிமேல் எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற பணம் கூடிய சீக்கிரம் உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த பணம் கிடைச்சாதான் உன் நிலைமை சரியாகும், உனக்கு சந்தோஷம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் சிக்கல்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது உனக்கு பயமோ பதட்டமோ வேண்டாம். நீ காத்திருந்த விஷயங்களையும் நீ எதிர்பார்த்திருந்த விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். இப்போது என் கண் பார்வைக்குள் வந்துவிட்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே உன் கூட இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வழியையும் காட்ட போகிறேன். நீ எதுக்கும் கலங்காதே. நீ கேட்டதையெல்லாம் என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும். நீ கேட்ட விஷயத்தை எல்லாம் நான் நல்லபடியாக வெற்றிகரமாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். சில இடங்களில் உனக்கு உரிமை இருந்தும் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம நீயும் அந்த இடத்துல பேசாமல் தயங்கிக்கிட்டே இருக்கிறது உனக்கு நீயே செய்யும் அநீதி அல்லவா? அடுத்தவங்க உனக்கானதை கொடுக்கல, சரி, அதையே நீ வாய் திறந்து கேட்க மாட்டேங்கிற. எல்லா இடங்களிலும் அமைதியாக பொறுத்து போய்கிட்டே இருந்தீன்னா
இதுதான் நம்ம தலைவிதி நினச்சி அமைதியாக இருந்தீனா உன்னை ஏமாற்றி சுரண்டி உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய கோழையாக ஏமாளியாக இந்த உலகம் ஆக்கி உட்கார வச்சிடும். அதனால் பேச வேண்டிய இடத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்காக நீ தைரியமாக பேசு. நீ மரியாதைக்குரிய பிள்ளை. உனக்கு உரியதை கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக சண்டை போடாமல் நிதானமாக உனக்கு பெற வேண்டியதை உனக்கு கிடைக்க வேண்டியதை கேட்டு பெற தயாராகு. மனிதர்களும் வாய்ப்புகளும் நல்ல விதத்தில் தானாக உனக்கு வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கோபத்தோடு உரிமையை கேட்க வேண்டாம். பொறுமையாக கேளு. அமைதியாக தெளிவாக சொல்லி கேளு. நீ கேட்பதை எல்லாம் உனக்கு கிடைக்க செய்வதற்கு இந்த சாயப்பா நான் வந்து உனக்கு வழிகாட்டுறேன். நீ அமைதியான மனசோடு எனக்கு தீபம் ஏற்றுனினா அந்த தீப ஒளியின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். எதிலும் அவசரப்படாமல் நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். எந்த கலக்கமும் குழப்பமும் உனக்கு வேண்டாம். நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ. ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கி உனக்கு வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ பயந்த காலமும் வருத்தப்பட்ட காலமும் முடிவுக்கு வந்துருச்சு. இனி நடக்க போகிறது எல்லாம் உனக்கு நல்லதாகவே அமையும் என் செல்லமே. உனக்கு வர வேண்டிய உனக்கே உரிமையான விஷயங்களை எல்லாம் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்காத சந்தோஷம் கொள்ளும் அளவுக்கு மிக பெரிய அளவில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ அனுபவிக்க வேண்டிய நியாயமான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றே தீரணும். என்னை சரணடைந்த உனக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் சந்தோஷம் உருவாகும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டாதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லை இல்லாமல் உனக்கு அள்ளி கொடுக்கவும் உன் வாழ்க்கையை அழகாக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மதிப்பை நீ உணர வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் அன்புக்கும் உழைப்புக்கும் மதிப்பு உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் சரியான விஷயங்களை சிறப்பாக செய்ய பழகு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் உனக்கு தேவையற்றவர்கள், உன் வாழ்க்கைக்கு நல்லது செய்யாதவங்க, உனக்கு கெட்டது நினைக்கிறவங்கன்னு எல்லாரும் உன்னை விட்டு விலகி போய் உன்னை மதிக்கிறவங்க, உனக்கு மரியாதை கொடுக்குறவங்கன்னு நல்லவர்களை உன்னை நோக்கி நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். அது மட்டும் இல்லை, நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகளையும் கூட இந்த சாயப்பா இன்னும் 1 மணி நேரத்தில் உன் கண்களில் காட்டுவேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ இழந்ததை எல்லாம் எப்படியாவது நான் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைச்சிட்றேன். எந்த விஷயத்தை நீ எப்படி இழந்தாயோ அதை விட மிக பெருசாக சிறப்பாக அதை மீண்டும் நான் உன் கைகள்லையே கொண்டு வந்து சேர்த்துறேன். எந்த விஷயமும் இல்லாத போது தானே அதன் அருமை தெரியுது. இருக்கும்போது அதை சாதாரணமாக பார்க்குறனே, அலட்சியமாக நினைக்கிறனே, இல்லாத போது அதை நினச்சி வருத்தப்படாத. உன் கூட இருக்கிற விஷயங்களின் அருமையும் மனிதர்களின் அருமையும் புரிஞ்சு நடந்துக்கும். ஒருபோதும் உணவை வீணாக்க வேண்டாம். உனக்கு கோபம் வந்துச்சுன்னா சாப்பிடாம சாப்பாட்டை தள்ளி வச்சு வீணாக்கி கீழே கொட்டாத. உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து பத்திரமா பாதுகாத்து நடந்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை பற்றி புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் அதை பற்றி காதில் வாங்கிக்காம அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு. எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்குறத விட சிறப்பாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்கிறதே பாசத்துக்கும் தன்மானத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான். பாசம்தான் முக்கியம் நினச்சின்னா நீ உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து அவமானமாக கூறி குறுகி நிற்கணும். தன்மானம் தான் பெருசு நினச்சின்னா உறவுகள் உன் மேலே பாசம் காட்டாமல் உன்னை விட்டு விலகி போவாங்க. அதனால் பாசம் தன்மானம் எல்லாத்துக்கும் நடுவில் நீ வாழ்க்கையை கவனமாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணாம். மற்றவங்க யார் உன்னை நிராகரித்தாலும் அதை கண்டு நீ மனக்கலக்கம் கொள்ளாதே. எப்போதுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களை எல்லாம் முதல்ல நிராகரிக்க தான் செய்வாங்க இந்த உலகத்தில் உள்ளவங்க. அப்புறம் அவனுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்போது உன்னை சாதாரணமாக நினைக்கிற இந்த உலகம்
நிராகரிக்கும் இந்த மனிதர்கள் நாளைக்கே உன்னை கைத்தட்டி பாராட்டும் சூழ்நிலையை இந்த சாயப்பா உருவாக்குவேன். என்ன கவலைப்பட்டாலும் அதுக்கான முடிவை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாமல் கவலைப்படுற? நல்லதையே நினை. எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன்.